இப்போ எதனால் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவோம், ப்ரீமியம் ஏறிக்கிட்டே இருக்கு மேம், இன்னொன்று நான் கட்டுற பணம் எனக்கு திருப்பி வரமாட்டேங்குது மேம், நானாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி கிளைம் பண்ணால் உண்டு, இல்லைனா எனக்கு அந்த பணம் வேஸ்ட்டு தான், அதனால எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே வேணாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இது ரெண்டையும் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலில் நம்ம பணத்தை ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு அவங்கள நல்லபடியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம பார்ப்போமே தவிர, அந்த இடத்துல நமக்கு நம்மளோட சேவிங்ஸோ இல்லை நம்ம பணமோ அது பெருசாக தெரியாது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உங்களோட சேவிங்ஸாக இருக்கட்டும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட அசட்டை நம்மக்கிட்டேயே வச்சுக்க முடியும். இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸோட மேஜிக். ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க ஒருவேளை மெடிக்கல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் மெடிக்கல் அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணும்போது இந்த டிசிஷன் மேக்கிங் அவங்க கையில் இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கலாமா இல்லை கொடுக்கக்கூடாதா, இவ்வளோதான் சம்மர் ஷூட் கொடுக்க முடியும், இந்த ஆட் ஆன்லாம் உங்களுக்கு கிடைக்காது, அதனால ரெஸ்ட்ரிக்டடாக தான் கொடுப்போம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கையில் இருக்கும். ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு நான் போய் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கொடுக்கறது கம்மியாக இருக்குது, அவங்க கொடுக்கறது கம்மியாக இருக்குது, இதெல்லாம் தாண்டி நான் சில வெப்சைட்ஸில் போய் பார்த்தேன்னா அதுலேயும் இன்னும் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி நான் கம்மியாக இருக்கிறதா நான் எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. நம்ம எல்லாரும் 2 வீலரோ இல்லை 4 வீலரோ வச்சுருக்கோம். அந்த 2 வீலருக்கோ இல்லை 4 வீலருக்கோ அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கண்டிப்பாக இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். எதனால் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி டேமேஜாக இருக்கலாம், இல்லை ஓன் டேமேஜாக இருக்கலாம், நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், நம்ம கையை விட்டு காசு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கோ நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்துக்கோ நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணியிருக்கோமா? இது கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ எதனால் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவோம், ப்ரீமியம் ஏறிக்கிட்டே இருக்கு மேம், இன்னொன்று நான் கட்டுற பணம் எனக்கு திருப்பி வரமாட்டேங்குது மேம், நானாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி கிளைம் பண்ணால் உண்டு, இல்லைனா எனக்கு அந்த பணம் வேஸ்ட்டு தான், அதனால எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே வேணாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இது ரெண்டையும் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாமலும் பார்த்துக்க முடியும், அதே நேரத்தில் நம்ம கட்டுற பணத்தை திரும்ப எடுத்துக்கவும் முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜென்ரேஷனோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கிட்ட இருக்குது. அவங்களையும் அவங்க பார்த்துக்கணும், அவங்க பசங்களுக்கான எஜுகேஷனையும் பார்த்துக்கணும், அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை இன்லாஸ் அவங்க இருக்காங்களே அவங்களோட ஹெல்த், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்கிறாப்புல இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் நான் தரேன், என்னோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் கடன் கூட வாங்கிக்கிறேன், லோனும் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் நம்ம பணத்தை ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு அவங்கள நல்லபடியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம பார்ப்போமே தவிர, அந்த இடத்துல நமக்கு நம்மளோட சேவிங்ஸோ இல்லை நம்ம பணமோ அது பெருசாக தெரியாது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உங்களோட சேவிங்ஸாக இருக்கட்டும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட அசட்டை நம்மக்கிட்டேயே வச்சுக்க முடியும். இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸோட மேஜிக். மேடம் நான் நல்லா இருக்கேன் மேடம், நான் எதுக்கு மேடம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், 45 வயசுக்கு மேலே நான் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் யோசிப்போம் இல்லையா. இப்போது நம்ம நல்லா இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு இவ்வளோ சம்மர் ஷூட் கொடுங்க, இந்த ஆடான்லாம் எனக்கு வேணும், இந்த ஃபெசிலிட்டி எனக்கு தேவை அப்படின்னு கேட்குற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இதுவே ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் நமக்கு இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க ஒருவேளை மெடிக்கல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் மெடிக்கல் அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணும்போது இந்த டிசிஷன் மேக்கிங் அவங்க கையில் இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கலாமா இல்லை கொடுக்கக்கூடாதா, இவ்வளோதான் சம்மர் ஷூட் கொடுக்க முடியும், இந்த ஆட் ஆன்லாம் உங்களுக்கு கிடைக்காது, அதனால ரெஸ்ட்ரிக்டடாக தான் கொடுப்போம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கையில் இருக்கும். ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன் மேடம், எனக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்லேயே மெடிக்ளைம்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஸோ நான் தனியாக எதுக்கு மெடிக்ளைம்னு எடுக்கணும், அதுலேயே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன், அதுவே கவர் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாப் அப் பண்ணிக்கணும். டாப் அப் எப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 lakhsக்கு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு ஆஃபீஸில் கவரேஜ் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் திரும்ப ஒரு டாப் அப் ஒரு 10 lakhsக்கோ 15 lakhsக்கோ நீங்கள் டாப் அப்பாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாப் அப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணும்போது உங்கள் ப்ரீமியமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் ஒரு அதிகமாக ஒரு 15 lakhs கிட்ட நீங்கள் மெடிக்கலுக்கு செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த 5 lakhs பேசிக் இல்லாமல் நம்ம டாப் அப் எடுத்திருக்கோம் இல்லையா,
அந்த அமௌண்ட்டாவது நம்மளால் இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, நான் அதே கம்பெனியில் தான் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அந்த கவரேஜ் கிடைச்சிட்டே இருக்குது, நான் டாப்அப்பும் பண்ணியிருக்கேங்கிற பட்சத்தில் அந்த 5 lakhs தாண்டி என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து இந்த டாப்அப்லேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க ரெடி மேடம். ஸோ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு நான் போய் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கொடுக்கறது கம்மியாக இருக்குது, அவங்க கொடுக்கறது கம்மியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் சில வெப்சைட்ஸில் போய் பார்த்தேன்னா அதுலேயும் இன்னும் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி நான் கம்மியாக இருக்கிறதா நான் எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அட்வைசபிளே கிடையாது. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன் டைமாக நீங்கள் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஆட்-ஆன்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணுமே தவிர, ப்ரீமியம் ஒரு சில இதில் கம்மியாக இருக்குது அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய இதை இழக்க வேண்டி வரும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போமே. மொபைல் டேட்டா வச்சு பார்ப்போம். இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு வீட்டில் வைஃபையும் இருக்கு. ஸோ வெளியே போகும்போது மட்டும்தான் எனக்கு மொபைல் டேட்டா தேவைப்படும். அதனால நான் ஒரு 100 rupeesக்கோ 150 rupeesக்கோ நான் வந்து மொபைல் டேட்டாக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து எனக்கு அவ்வளோதான் செலவாகும். நான் வீட்டில் இருக்க போகிறேன், நான் வெளில போகும்போது யூஸ் பண்ண போகிறேன். இதுவே ஒருத்தர் வந்து சேல்ஸில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு லாகின் பண்ணுறது எல்லாமே மொபைல் டேட்டாவில் தான். ஸோ அவர் அன்லிமிட்டடாக எடுத்திருப்பார். ஒரு 500 600க்கு அன்லிமிட்டடாக மொபைல் டேட்டா போட்டிருப்பாரு. அவர் வெளியவே தான் சுற்றிட்டு இருப்பார். இப்போ அவர்கிட்ட கொண்டு போய் 150 rupeesக்கு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், 2-3 நாளில் அவரோட மொபைல் டேட்டா தீர்ந்து போயிடும். ஸோ அவர் என்ன பண்ணுவார், திரும்ப 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 அவர் பாட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒன் டைமாக அன்லிமிட்டடுக்கு பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது எங்கேயோ போய் அமௌண்ட் நிற்கும். ஸோ இதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸும் நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்குது. இதில் எதெல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஒரு சில ஆட்-ஆன்ஸ் பற்றி நான் சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு, நோ கிளைம் போனஸ். நோ கிளைம் போனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 lakh rupeesக்கு நான் இந்த வருஷம் என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் வரைக்கும், ஃபஸ்ட் இயர் எண்டிங் வரைக்கும் நான் எந்த கிளைமுமே பண்ணலை அப்படின்னா, அடுத்த வருஷம் என்னோட 10 lakhsங்கிற சம் அஷ்யூர்ட் 10%லேருந்து 100% வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகி எனக்கு கிடைக்கும். இதுதான் நோ கிளைம் போனஸ். ரீஸ்டோர் பெனிஃபிட்னா என்ன அப்படின்னா, ஒரு 10 lakh rupeesக்கு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 10 lakh rupeesையும் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப எனக்கு ஒரு 10 lakh rupees கொடுப்பாங்க. இதுதான் ரீஸ்டோர் பெனிஃபிட். இதுலேயும் ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் ரீஸ்டோர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10 lakhையும் யூஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப இன்னொரு 10 lakh கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப கொடுப்பாங்க. இதுதான் அன்லிமிட்டட் ரீஸ்டோர் பெனிஃபிட். அடுத்து, கன்சியூமபிள் அண்ட் சர்ஜிக்கல் கவரேஜ். கன்சியூமபிள் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ளவுஸோ இல்லை சிரஞ்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க போட்டுக்கிற கோட், இதுக்கெல்லாம் கவரேஜ் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆட்-ஆன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளோட கிளைம் 100% கவர் ஆகாது. ஏன்னா கன்சியூமபிள் இல்லை, அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கவர் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு 100% கிளைம் கிடைக்க நிறைய சான்சஸ் அதிகம். அடுத்து, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கவரேஜ். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு அவர் வீட்டுக்கு வராரு, அவரால் நடக்கவே முடியாது, வீல் சேர் பர்மனெண்ட்டாக அவருக்கு தேவை. இன்னொன்று, அவர் சில பேர் பெட் ரிட்டனாக இருக்காங்க, நார்மல் பெட்டில் அவங்களால படுக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெட்டு தான் தேவை அப்படின்னா அதெல்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கெல்லாமும் கவரேஜ் கிடைக்கும். அதுதான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கவரேஜ். இதில் ப்ரீ மெடிக்கல் அண்ட் போஸ்ட் மெடிக்கல் இந்த மாதிரி கவரேஜும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது கோபேமெண்ட். நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கோபேமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ரேஷியோவில் 70-30 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் 1 lakh rupeesக்கு ஒரு கிளைம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 70,000 தான் கிடைக்கும். ஏன்னா 70-30ங்கிற ரேஷியோவில் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர இதை விட இன்னும் நிறையா இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீமியமை மட்டும் செக் பண்ணாமல் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் என்னென்ன ஆட்-ஆன்ஸ் இருக்குது, இதில் நமக்கு எதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரே ஒரு தடவை தான் எடுக்க போகிறோம். கரெக்டாக யோசித்து எடுக்கணும். தென் இப்போ நம்ம வருவோமா, எப்படி நம்மளோட ப்ரீமியமை இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது, அதே மாதிரி நம்ம கட்டுற அமௌண்ட்டை எப்படி நம்மளால் திரும்ப எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணுவோமா. இதை ஒரு கேல்குலேஷனோட நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு
இப்போ ஒருத்தருக்கு அவரோட ஃபேமிலி அப்புறம் அவருக்கு எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 48,000 ரூபாய் ப்ரீமியம் வருதுன்னு வச்சுக்குவோமே, 48,000. இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கும்போது 3 இயர்ஸ்க்கு நம்ம சேர்த்து கட்டினா சம் டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே கேல்குலேஷன் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்ச் மந்த் அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு, அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் 48,000 அவரோட ப்ரீமியம் அமௌண்ட். ஸோ 3 வருஷத்துக்கு சேர்த்து அவர் பே பண்றாரு. ஸோ 48,000 into 3 1,44,000 வந்து அவர் ஹெல்த் இன்சூரன்ஸுக்குன்னு 3 வருஷத்துக்கு சேர்த்து இந்த மார்ச் 2025ல அவர் பே பண்றாரு. பே பண்ணிட்டு அதே மாசம் மார்ச் 2025 மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்ஐபியா நம்ம பண்றாரு. 4,000 rupees பண்றாரு. மாசத்துக்கு 4,000 ரூபாய் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கான கேல்குலேஷனை நம்ம பார்ப்போம். இப்போ 30 இயர்ஸ்க்கு மாதம் 4,000 rupees அவர் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மொதல் 3 வருஷம் அவர் எந்த ஒரு இதுவும் எடுக்க போகிறதில்ல. ஸோ 4th இயர் தான் நான் ப்ரீமியம் பே பண்ண போகிறேன். அந்த 4th இயர்லேருந்து அடுத்து வர எல்லா வருஷத்தோட ப்ரீமியமும் நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலேருந்து சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஆக்டிவேட் பண்ணி அதுலேருந்து நான் எடுத்து கட்ட போகிறேன். இப்போ 4th இயர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 48,000 அவர் 4th இயரோட ப்ரீமியம் அவர் பே பண்ணுறாரு அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் மூலியமாக எடுத்து அவர் அந்த ப்ரீமியமை கட்டுறாரு. இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக வருஷம் 4% இன்க்ரிமெண்டலாக நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ வருஷம் 4% இன்க்ரீஸ் ஆகி இப்போ 5th இயர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எவ்வளோ விட்ரா பண்ணுவார்னா 49,920. அதே மாதிரி 30th இயர் பார்த்தீங்கன்னா 1,33,079 rupees. ஸோ 30th இயர் அவரோட ஹோல் ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் 1,33,000 ரூபாயா இருந்தால் கூட இதுலேருந்து அவர் எடுத்து கட்ட முடியும். ஸோ ஆனால் நம்ம கட்டுறது எவ்வளோ? மாதம் 4,000 ரூபாய் மட்டும்தான், வருஷத்துக்கு 48,000 ரூபாய் மட்டும்தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஆனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எவ்வளோ ப்ரீமியம் ஏறினாலும் இதுலேருந்து நம்ம எடுத்து பே பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நான் பே பண்ணிட்டேன் மேடம், 30 வருஷமும் நான் பே பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு கார்பஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் எல்லாம் நம்ம ப்ரீமியம் கட்டினது போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா நியர்லி 26 lakh வந்து நம்ம கையில் இருக்கும். 26,69,911 rupees இருக்குது. இப்போ நியர்லி 26 lakh வந்து அவரோட கார்பஸில் இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருப்போம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டோட்டல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டுன்னு 15,84,000 நம்ம பே பண்ணியிருப்போம். இது வரைக்கும் 30 இயர்ஸ்க்கு நம்ம இன்சூரன்ஸுக்குன்னு பே பண்ண காசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,84,000 பே பண்ணியிருப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எடுத்தது போக நம்மளோட கார்பஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 26 lakh கிட்ட நமக்கு கார்பஸ் இருக்கும். ஸோ நம்ம கட்டின பணத்தையும் திரும்ப எடுத்துடுறோம். இதே மாதிரி தான் நான் எடுக்கணுமா மேடம், இதே மாதிரி 48,000 49,000 இதே மாதிரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம விட்ரா பண்ணிவிட்டு 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து ப்ரீமியம் ஏறுது அப்படின்னா அந்த 4 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவோ அதை மட்டும் விட்ரா பண்ணிவிட்டு 5th இயர் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவு நம்ம இன்க்ரிமெண்டலாக போட்டு கூட நம்மளால் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பர்சனலைஸ் பண்ணி யார் யாருக்கு எந்த மாதிரி சூட் ஆகுமோ அந்த மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே மேடம், நீங்கள் சொல்கிறாப்புல நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன், எஸ்ஐபியும் நான் பண்ண ரெடி, இப்போ எனக்கு எக்ஸாக்டாக இதே அமௌண்ட் ஒர்க் அவுட் ஆகுமா மேடம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே நான் 15% போட்டிருக்கேன். 15% உங்களுக்கு ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா இதே மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்முக்கு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது காம்பவுண்டிங் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ காம்பவுண்டிங் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுப்பீங்கல்ல. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் சொல்கிறத விட கோவிட் டைமில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். நம்மளோட சேவிங்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அசட்டாக இருக்கட்டும், நம்மக்கிட்டேயே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் அந்த பாலிசியில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுக்கணும். ப்ரீமியம்காக மட்டும் கம்மியாக இருக்குன்னு ஒரு பாலிசியை சூஸ் பண்ணக்கூடாது. இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பீங்கல்ல. நீங்கள் எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா இல்லை இன்னும் எடுக்கலையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.